அதை நிச்சயம் உங்க மனசை ரொம்ப அழகாக்கும். முழுசா கேளுங்க. கிட்டத்தட்ட 6 வருஷமா காதலிக்கிற இவங்களுக்குள்ள இதுவரையிலும் எந்த ஒரு பிரிவு உபசார வார்த்தைகள் வந்ததில்லை. இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பையன் இந்த பொண்ணை அந்த பொண்ணு வீட்டு பக்கத்துல எப்பவுமே மீட் பண்ணுவாங்க. அப்படி மீட் பண்ணும்போது இந்த பையன் கேட்கறான், ஏமா இன்னும் சொல்லாம இருக்க, என்னதான் உனக்கு ஆச்சுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது சின்னதா ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுருது. இந்த பொண்ணு 15 டேஸ் கழிச்சு அவங்க அப்பா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு அவங்க அப்பா வேலையில இருந்து வராருங்க. வேலையில இருந்து வந்தவரு அவங்க அம்மா கிட்ட, ஏண்டி பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு, அந்த பையனை தான் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு சொல்லிட்டே இருக்கேன். அவங்க அம்மா சொல்றாங்க, பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாமான்னு சொல்லி. எங்க அப்பா, ஏண்டி நம்ம பொண்ணுடி நம்ம சொல்ற பேச்ச கேட்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அந்த பொண்ணு அப்படியே உடஞ்சு போய் அழ ஆரம்பிச்சிடுறாங்க அவருடைய ரூம்ல. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஒரு பேப்பர் எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாங்க, இந்தம்மா பையனோட முகவரி இதுதான் அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு அதை பிரிக்கலாமா பிரிக்க கூடாதுன்னு சொல்லி எடுத்து பிரிக்கிறா. பிரிச்சு படிச்சவ என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்க, அப்படியே குதூகலிச்சு ஓடி போயிட்டு அவங்க அப்பாவை கட்டி பிடிக்கிறாங்க. அப்படி என்னடா அதுல எழுதிருந்துன்னு பார்த்தாக்கா, பொண்ணு எனக்காக என்னை விட்டுக்கு கொடுக்க கூடாதுன்றதுக்காக எங்க அப்பா தான் எனக்கு வேணும்னு சொல்லி நீ அவ்வளவு காதலிச்ச ஒரு பையனை வேண்டான்னு சொல்லிட்டு வர அளவுக்கு நீ இருந்த அப்படின்னாக்கா உனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்யாம இருப்பேனாடா கண்ணு. உனக்கு யாரை பிடிக்குமோ அந்த பையனை தான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன், ரொம்ப நல்ல பையன், அந்த பையனையும் நீ கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்டா கண்ணு அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்குங்க. அப்பானா இப்படிதாங்க இருக்கணும்.